நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/6/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி, ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3:30 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 12:41 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:06 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. கடந்த 2-3 நாட்களாக கணவன் மனைக்குள் இருந்த மோதல்கள் விலகி செல்லக்கூடும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். உடல் நலம் உங்களுக்கு சீராக கூடும். தடைப்பட்ட வேலைகளை அற்புதமாக செய்து முடிவீர்கள். வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்க கொடுங்க. புதிய தொடர்புகள் பலம் பெறக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு செய்வார்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக கொடுங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உண்டாகக்கூடும். வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்று சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் இன்று நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வீண் அலைச்சல் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கைக்குரியவர்களை இன்று நீங்க கண்டிப்பாக பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிப்பது மிக சிறப்பு. இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்ட கொடுங்க. முழு மனதுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்களுக்கு எதிலும் பொறுமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்குங்க. கருத்து மோதல்கள் ஏற்படுவது கண்டிப்பாக விலகி செல்லும். குடும்ப ஒற்றுமையும் இன்று உண்டாக கொடுங்க. வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். வேலைகள் கச்சிதமாக முடிந்துவிடக் கொடுங்க. பரணி. இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். கிருத்திகை. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வியாபாரத்தில் புதிய தெம்பு உருவாகக்கூடும். புதிய தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடுங்க. தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். புத்தி குறைமுடன் செல்லப்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. நன்மை தீமை கருதி எதிலும் ஈடுபடுவீர்கள். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் கொஞ்சம் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்கள் சிக்கல் தீர்வதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய ஆலோசனை இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். குடும்ப பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள்.
திடீர் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. குடும்ப செலவுகளும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வேண்டிய பொருட்களை மட்டும் வாங்கிவிட வேண்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட சின்னதாக கவனமாக பேச வேண்டும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேச வேண்டும். பெண்கள் இன்று இந்த நாளை அமைதியாக வழிநடத்தி செல்வீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறுவீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று எதிலும் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது நல்லது. முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்று இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ரோகிணி. சிரமங்களை நீங்க படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்படுவது கண்டிப்பாக மாறுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் யோசித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எல்லோரிடத்திலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. குடும்ப செலவுகள் படிப்படியாக குறைந்து விடக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இந்த நாளை நீங்க இனிமையாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் கொஞ்சம் வந்து செல்லும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். அலைந்து திரிந்து இன்று பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வாகன யோகம் இன்று ஏற்பட கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேர கொடுங்க. கிடைக்கும் வாய்ப்பினை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவரை இன்று நீங்க ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது அவசியம். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றியை கண்டிப்பாக எட்டி பிடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக திருந்து வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முறையில் வெற்றி வகை சூடுவீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் கொஞ்சம் சிரமம் இருக்கும். படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இன்று மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் தெரிந்து முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று விடாவிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ள வேண்டாம். பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க கொடுங்க.
பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை, காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். மதியத்திற்குமே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம், என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க யதார்த்தமாக பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்கள், இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்க வேண்டாம். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சிலர் பணம் கேட்டு உங்களுக்கு தொந்தரவு செய்ய கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படக்கூடும். பணம் கேட்டு சிலர் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி லாபம் சீராக வரக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று கடகம் ராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆன்மீக ஆசைகள் கண்டிப்பாக பெருகக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. தலைமையின் நம்பிக்கையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக் கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. பெண்கள் என்று மனதிற்குள் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பெரிய பிரச்சனை இல்லை, குழப்பம் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் தீரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உன்னிடம் இருப்பது சிறப்பு. இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. பூசம், நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வீணான விவகாரங்களும் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுவது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உன்னிடம் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம், இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பெரியவர்களின் ஆசையும் கண்டிப்பாக கிட்டும். பிள்ளைகளால் கண்டிப்பாக பெருமை அடைவீர்கள். எதிலும் உங்களுக்கு அந்தஸ்து உயர்ந்து விடக் கொடுங்க. பிரபலமானவரின் நட்பு கிடைக்கக்கூடும். என்ற குறைகள் அகல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும்.
பயணத்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. வீடு, இடம் வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக சீராகும். ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்ப்புகளையும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்க கொடுங்க. தயவு செய்து நீங்கள் தான் எதையும் முன்னெச்சரிக்கையுடன் ஈடுபட்டு செய்வது நல்லது. பெண்கள் இன்று வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. செய்யும் பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள், சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பூரம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்று உங்களுக்கு தீராத வியாதி கண்டிப்பாக குணமாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திரம். என்ற முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. புதிய முயற்சிகளுக்கு பின்னர் எல்லாம் காரியங்களில் வெற்றி இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று குறைகள் அகலுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி உருவாக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்பட கொடுங்க. கன்னி ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். எதிரும் வருகின்ற சூழ்நிலை சங்கடத்தை கொஞ்சம் உருவாக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். மனசாட்சிப்படி நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வருகின்ற குளறுபடிகளை சரி செய்து விடுவீர்கள். மாற்று உபயோகத்தால் இந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பிறர் பொருளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. எதிலும் நெருக்கம் உண்டாகக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது கவனமாக பிரயோகிக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வச்சு இருக்குங்க. அவசியம் எதிர்பார்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகள் உங்களுக்கு தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பல பிரச்சனைகளை கண்டிப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். வீடு வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு ஏற்படக்கூடும். இன்று பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள்
படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை உங்கள் பக்கம் அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் நோக்கி தன்னை தயார்படுத்திக் கொள்ள கொடுங்க. என்று எதிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் ஒத்திரம். என்று மனக்கவலை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர் வருகின்ற சூழ்நிலையை நீங்க எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிலருக்கு வீடு மாற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மன அழுத்தம் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். இன்று பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தது கண்டிப்பாக சீராகும். துலாம் ராசினியர்கள் இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மதி நுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளர்ந்து சமூக அந்தஸ்தில் உயர்வு காண்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகுங்க. தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் கண்டிப்பாக மதிப்பு கூடிவிடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும். சம்பள உயர்வும் வரக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நடனே சொல்ல முடியும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் மற்றும் குளறுபடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் இன்று கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மதிய நுட்பத்திறன் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். புதிய தொழிலும் அமைந்துவிடக்கூடும். நல்ல வேலைகளும் கிடைக்கக்கூடுங்க. விசாகம் முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்று இடம் பொருள் பார்த்து பேசுவது நல்லது. சில இடங்கள்ல ரொம்ப கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை கண்டிப்பாக தெளிவு வேணுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இந்த முகப்பொழிவு அழகு கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கூடுமானவரை எதையும் பேசி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனைகள்ல ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. தொழில் வளர்ச்சியின்றி கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க.
நெருக்கடி ஏற்பட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொழிலும் முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நிலவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்குங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வீண் கவலை வீண் விவாதங்கள்ல மட்டும் ஈடுபட வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்க முடிவில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று காதல் மட்டும்தான் விருச்சிகம் ராசினியர்களுக்கு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தி பின்னர் சரிப்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாயிருங்கள். கோபமாக பேசிவிட வேண்டாம். வார்த்தைகள் கவனம் இருக்கட்டும். பிடிவாதம் வேண்டாம். இன்று மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அனுஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். நிர்வாகத்தில் உங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை இன்று அற்புதமாக செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. கட்டுப்பாட்டுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கை அமையுங்க. சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான விஷயங்களில் இன்று நேரம் செலவிடுவீர்கள். உடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். மாற்று திட்டம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சராசரி அளவின் பண வரவு கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் மேலோங்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சாதகமான பலனை ஏற்படுத்தும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படக்கூடும். காதலில் சிரமங்கள் படிப்படியாக சரியாகுங்க. விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்கும். உடைய நல்ல சிலர் பரிகாசம் செய்வார்கள். எது எப்படியோ நல்லது நடந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. போராடும் இழுபையாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். சராசரி அளவில் பண வரவு கிடைக்குங்க. வாகனத்தில் பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்குங்க.
பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பயணங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திராடம் இன்று பேச்சுக்கு நீங்க எதையும் பேச வேண்டாம். செயல்ல மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சாதகமான நல்ல பலன் இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. இன்று சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. அடுத்தவிடம் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். இன்று உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது. லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு மேலோங்கி விடக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைஞ்சு விடக்கூடும். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக மேலோங்கும். குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று குடும்பத்தில் சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படக்கூடும். பிள்ளைகளின் அறிவை கண்டு வியப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் தைரியம் பிறக்கும். கண்டிப்பாக நாம வாழ்க்கையில சாதிக்க முடியும் என்ற நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் நாளாக இருக்கக்கூடும். கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உற்சாகம் பிறக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று மிகவும் அழகாக காணப்படுவீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல வேலை வாய்ப்புகளையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம் இன்று குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. திடீர் அதிர்ஷ்டமும் உருவாக கொடுங்க. லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஆதரவாக இருக்க கொடுங்க. எதிலும் செல்வாக்கு மேலோங்கி விடக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம் இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இன்று உறவுகளிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்வரும் பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் விழைந்து செல்ல கொடுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடையக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எதிலும் மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றபடி நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் இன்று வசூலாகிவிடக்கூடும். புதிய ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்க கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழலும் அமைந்து விட கொடுங்க. பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் தெளிவாக காணப்படுவீர்கள்.
வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும், சிரமம் இருக்கும், என்று புரியாத புதிராக இருக்கும். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு நிறைவேற கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். இன்று அடுத்தவருக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய சூழலும் ஏற்பட கொடுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வர கொடுங்க. போராட்டாத்தி. மனதிற்குள் இனிமையான சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முக்கிய முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிலும் வாதாடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மீனம் மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. மனசாட்சிப்படி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று கையில் ஓரளவு காசு பணம் வழங்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றி விட முடியுங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்வரும் சூழ்நிலையை சரிவர நீங்க சமாளித்து விடுவீர்கள். மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. உபரி பண வருமானமும் கிடைக்குங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இந்த அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவையும் பெற முடியுங்க. நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதிர்காலத்தை பற்றி சில கருத்துக்களும் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். உத்தியோகத்திலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செயல் திறமை அதிகரிக்க கொடுங்க. கடின உழைப்புகளை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த விளையாட்டுத் தொழிலில் சாதிக்க முடியும். வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நிர்வாகத்தில் ஜொலிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அது மட்டுமில்லை, கேட்ட இடத்தில் பண வரவும் கிடைக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்ட முடியுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடங்கள். அது போதும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் குறிவிடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். உத்திரட்டாத்தி. பயணங்கள் செல்ல போட்டு திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள்.
தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிடிவாதத்தை மட்டும் விட்டு விடுங்கள். ரேவதி, திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு நீங்க வீண் விவாதம் செய்ய வேண்டாம். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.